Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் இந்த சைடில் காமிச்சிருக்க பாருங்கள், இந்த மாதிரி ப்ளவுஸ் பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சாரியோட கிளாத் வந்து ஒரு 6 to 7 inches நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் லென்த்துக்கு. அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஃபுல்லாமே நம்ம போட் நெக்குக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மெத்தடில் தான் கட் பண்ணணும். ஹாஃப் ஷோல்டர் எடுப்போம் இல்லையா, அதுதான் கட் பண்ணணும். எந்த ஷோல்டர்லேருந்து எதுவும் மைனஸ் பண்ணாமல் என்ன ஷோல்டர் லென்த் வருதோ அதுலேருந்து பாதியை டிவைடட் பை 2 பண்ணி என்ன வருதோ அதுதான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதை பேக்கில் வந்து இந்த மாதிரி போட் நெக் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 3 டாட் ப்ளவுஸ் வந்து ஒரு சிஸ்டர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. பேக்கில் இந்த மாதிரி க்ளோஸாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் 3 டாட் வைக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாராளமாக வைக்கலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த சைடில் இருக்கிறதா சாரீ கிளாத், அது வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்ஸ் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். வாங்க ஃபஸ்ட் நம்ம வந்து பேக் பார்ட் ரெடி பண்ணிக்கலாம். பேக்கு, ஸ்லீவ் இது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஹாஃப் ஷோல்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 16 வருது. ஹாஃப் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. அதை நான் 8 இன்ச்சுக்கு நான் கரெக்டாக எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நெக்குக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து எனக்கு மொத்தமாகவே 3 இன்ச் கொடுத்துட்டு பேலன்ஸ் உள்ளதை நெக்குக்கு நான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து நெக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் தான் இந்த பேட்டர்ன் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால 4.5 வந்து நெக்குக்கு எடுத்திருக்கேன். இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் மட்டும் கொடுத்துக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோடனே அது வந்து 3 இன்ச்சாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் நெக் வந்து என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 4.5 இன்ச் இருக்குது. இதுலேயும் நான் ஒரு 1/4 இன்ச் அதுக்கப்புறமா தான் கம்மி பண்ணேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பேக்கில் வந்து அந்த ரெயின் ட்ராப் மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு லென்த் தேவைன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த போட் நெக்குக்கும் இந்த ரெயின் ட்ராப்புக்கும் இடையில வந்து ஒரு 1/4 இன்ச் ஆச்சும், நமக்கு 1/4 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச் ஆச்சும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். நாமளாக இவங்களோட நெக் வித் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் வைப்போம். அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே அந்த ரெயின் ட்ராப் வந்து நம்ம அழகாக நீட்டாக போட்டு எடுக்கணும். எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஷேப்பே சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அதை கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், சும்மா நான் ட்ரா பண்ணி தான் பார்க்குறேன். எனக்கு அந்தளவுக்கு பெர்ஃபெக்ஷன் வராமலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசித்தேன், இது அந்தளவுக்கு நமக்கு ப்ராடாக, இப்போ நார்மல் யூ நெக்னால் நமக்கு நல்லா அகண்டு இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப நெக் வந்து நமக்கு பேக்கில் ரொம்ப அதிகமாக பாடி வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்தளவுக்கு நமக்கு தெரிய போகிறதில்ல. இதில் வேறு ஒரு குட்டி டிசைன் வரதுனால பாதி நமக்கு முக்கால்வாசி மறைச்சிரும். அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கீழே போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே தள்ளி நான் மார்க் பண்ணி அதை கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் ஷேப் எடுத்தேன். எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாகவே வருது. இந்த ரெயின் ட்ராப்போட லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸ் மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் அது பார்க்க ஷேப் வந்து நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம சாரீ கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த முதுகு பார்ட்டில் தெரிய போகுது. அதனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த அக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப லோ நெக்லாம் போட மாட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். எனக்கு இது அளவு வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் இதையே நான் ஃபைனல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நார்மலாக ரஃபாக ஒரு நியூஸ் பேப்பர்லாம் ட்ரை பண்ணி 2-3 வாட்டி கட் பண்ணி பாருங்கள். அப்புறம் எது சரியாக வருதோ டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். இப்போ நான் அதை 1/4 இன்ச் விட்டுட்டு நான் கட் பண்ணுறேன். நான் டேரெக்டாக போட்ட அந்த லைன்லேருந்து கட் பண்ணாமல் 1/4 இன்ச் உள்ளாரையே கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாகிடும். இப்போ பாருங்கள், எனக்கு ஷேப் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இந்த கிளாத் நமக்கு முக்கியம். இந்த டிசைன் நமக்கு தேவை. அதையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தைப்போம் இல்லையா, அதனால் ஒரு 1/4 இன்ச் தேவைப்படும். அதனால் கீழே தள்ளி ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி இந்த ஷேப் நான் எடுத்துக்கிறேன். முக்கியமாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்து இதுதான் மெயின் கிளாத்து. இதுக்கு மேலே இந்த லைனிங்கை நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி தான் எனக்கு தோணுச்சு, மேலே நெக்கையும் நம்ம கட் பண்ணிடலாம் கையோட அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா எடுத்து மறுபடியும் நான் அதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் இது ஞாபகம் வந்துச்சு. சரி, இதையும் கட் பண்ணிட்டா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல நான் 1/4 இன்ச் விடலை, அதனால் 1/4 இன்ச் முன்னே தள்ளி அந்த ஷேப் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த நெக்கை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன்.
பாருங்கள், எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இதை நம்ம கரெக்டாக சென்டராக பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா கீழெல்லாம் பார்டர் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி பின் குத்திட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம். இது கீழே கொஞ்சம் கேன்வாஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் கேன்வாஸை இந்த மாதிரி நான் அந்த ரெயின் ட்ராப் வந்து கவர் பண்ணுற மாதிரியான ஒரு கேன்வாஸை நீட்டாக எடுத்துக்கிறேன். பேக்கில் இந்த மாதிரி கூட நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த இடம் இன்னும் நல்லா நமக்கு ஸ்டிஃபாக கிடைக்கும். இதை டேரெக்டாக வந்து கேன்வாஸ்லேயே வைக்கலாம். பட் எனக்கு இந்த லைனிங் மேலேயே வச்சா எனக்கு நெக் வந்து எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக நம்ம எவ்வளோ வைக்கணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் நான் டேரெக்டாக லைனிங் மேலே அதை ட்ரா பண்ணிவிட்டு அது கீழே கேன்வாஸ் கொடுக்குறேன். நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் தைக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தைச்சா எனக்கு கொஞ்சம் அளவு பார்க்க கரெக்டாக இருக்கும். அதனால் நான் லைனிங்கில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ரெயின் ட்ராப் மேலேயே ஒரு 1/4 இன்ச் நம்ம விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நான் அப்படியே சுற்றிலாம் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இது ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான், பார்க்க ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பேக் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம கேன்வாஸை விட்டுட்டு எக்ஸஸ் உள்ளதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் சும்மா ரொம்ப நீட்டாலாம் பண்ணல, ரஃப்பாக தான் பண்ணிட்டேன். ஏன்னா அது உள்ளே தான் போகுது. நமக்கு தேவை அந்த ஸ்டிஃப்னஸ், அதுக்கு தான் நம்ம வைக்கிறோம். இப்போ உள்ள ஒரு 1/4 இன்ச் அளவு கிளாத் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி நீட்டாக எடுத்துடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம உள்ள ஃபுல்லாக குட்டி குட்டி அர்க்காத் போட்டு எடுத்துக்கலாம். மெயினாக வந்து இந்த கர்வாக இருக்க இடத்துலலாம் நம்ம கண்டிப்பாக போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து டர்ன் பண்ணி கொடுக்க ரொம்ப நல்லா நீட்டாக நமக்கு வரும். மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணும்போது இடையில அயர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் நமக்கு ரொம்ப நல்லா நீட்டாகவே கிடைக்கும். பட் ரொம்ப அர்ஜென்ட் ப்ளவுஸ்னால் நம்மளால் பண்ண முடியாது. பட் டைம் இருக்குது, ஃப்ரீயாக பண்ணணுன்ற போது இது மாதிரிலாம் நம்ம இன்னும் நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே பேக்கில் அப்படியே டர்ன் பண்ணி எடுக்கிறேன். நான் ஃபுல்லாக திருப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா நீட்டாக திருப்பி எடுத்தாச்சு. நானும் இது இடையில அயர்ன் பண்ணலை, ஏன்னா எனக்குமே கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அயர்ன் பண்ணேன். கரெக்டாக எட்ஜிலேயே ஸ்டிச் போடணும். 1/4 இன்ச் தள்ளிலாம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் அந்த எட்ஜ் ஸ்டிச் போட்டால் தான் நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டிச் வந்து ஒரே லைனாக முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இப்படி அப்படின்னு மாறாமல் ஒரே லைனாக நீட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி போடணும். அது கண்டிப்பாக வரதான் செய்யும். மேக்ஸிமம் நம்ம அதை கொஞ்சம் நிதானமாக பண்ணோம்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். நிறைய பேர் என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கான விளக்கம் வந்து சொல்கிறேன். மேக்ஸிமம் என்னால் கமெண்ட்டில் எதுக்கெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியுதோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முடியாத பட்சத்தில் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் பத்தலை. அதனால தான் நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் அதுக்கான வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பேக்கில் நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்பக்கம் திருப்பிக்கலாம். உள்பக்கம் திருப்பிட்டு நம்ம நெக்கை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்கிட்ட அந்த 1/4 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு பார்க்க ரொம்ப சுருக்கமாக தெரியும், பட் அயர்ன் பண்ணிட்டோன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நான் மேனிக்வீனில் அயர்ன் பண்ணிட்டு தான் போட்டு காமிச்சிருந்தேன், அதையும் பாருங்கள். ஆக்சுவலாக மேனிக்வீனோட சைஸ் பார்த்திங்கன்னா 36,
இந்த ப்ளவுஸோட அளவு பார்த்திங்கன்னா 41. அதனால் என்னால் ஒரு கம்ப்ளீட் ப்ளவுஸாக வந்து போட்டு அதை நீட்டாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியல. அதனால் நான் பேக் பார்ட் மட்டும் போட்டு அந்த டிசைனை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னால் கம்ப்ளீட்டாக வந்து ஏன்னா அதுக்கான சைஸ் இல்லையா, அதனால் என்னால் கம்ப்ளீட்டாக போட முடியல. அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ ப்ளவுஸை சுற்றி நம்ம 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாக நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பீஸ் இருக்குது, இதுதான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இந்த பீஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ வந்து நம்ம 1/4 இன்ச் தைச்சதுனால 1/4 இன்ச் அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வாங்க பார்த்துடலாம். கேன்வாஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். இதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த பீஸை இப்படி வைக்கிறேன். கரெக்டாக கீழே ஒரு 1/4 இன்ச் இருக்க மாதிரி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதில் என்ன அளவு இருக்கோ அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே ஷேப் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ மேல் பக்கமாக நம்ம ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், டேப் வச்சு காமிச்சிருக்கேன். 3/4 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே நீட்டாக மார்க் பண்ணிக்கலாம். சாரி, உங்களுக்கு வந்து வீடியோ வந்து முழுசாக தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு நான் ஷூட் பண்ணியிருப்பேன். அதனால் உங்களுக்கு சரியாக தெரியல. பட் இதுதான் நான் பண்ணது, அதான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த கேன்வாஸை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் சாரியோட கிளாத் எடுத்திருக்கேன். சாரியோட கிளாத் பார்த்திங்கன்னா இதில் விட கொஞ்சம் லைட் கலராக அது மாதிரி, அது என்ன கலர், ராமர் கலராக என்ன கலர் எக்ஸாக்டாக எனக்கு சரியாக தெரில. அதுக்கு மேலே இந்த கேன்வாஸ் பேப்பரை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்படி வச்சா ஆங்கிள் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள். எனக்கு இப்படி வச்சா ஓகேவாக இருக்குது, அதனால் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். கரெக்டாக 2 துணி இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. இதில் வந்து கெட்ட பக்கத்துக்கு மேலே நம்ம இந்த கேன்வாஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அடித்து திருப்பும் போது நல்ல பக்கம் நமக்கு கிடைக்கும். இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும். நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுவே ஆங்கிள் ஓகேவாக இருந்துச்சு. அதில் உள்ள லைன்ஸ் வந்து அதில் நீட்டாக போட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இப்படி இருந்தால் ஓகேன்னு தோணுது. அதனால் நான் இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம் அந்த கேன்வாஸ் மேலே. அவ்வளோதான், போட்டு வந்ததும் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே கீழே குட்டி குட்டி அர்க்காத் போட்டு இதை அப்படியே நம்ம டர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக அளவெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம நல்ல பக்கத்துக்கு அதை திருப்பி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல லைட்டாக அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஷேப் நல்லா நீட்டாக கிடச்சிரும். இப்போ இது கீழே இந்த ஓரத்தில் இந்த எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த கிளாத்தை வந்து 2 பக்கமும் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். ஓவர்லாக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து மெயின் கிளாத்தோடு வச்சு ஹெம் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து கரெக்டான இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு கிளாத் விட்டுருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சு ப்ளேஸ் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி 1க்கு 2 வாட்டி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி வச்சா கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே நான் இதை அப்படியே பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் வந்து குண்டூசி குத்தி வச்சுட்டு கூட பின் பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். கரெக்டாக எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் துணியை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஓகேன்ற பட்சத்தில் நான் அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு 3/4 இன்ச் 2 பக்கமும் எக்ஸஸாக இருக்குது. அதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு உள் பக்கம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓவர்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹெம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் வந்து டாட் பிடிச்சிட்டு கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே மேலே நமக்கு ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். அதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1.25 இன்ச் எடுத்துக்கிறேன். அதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி 1/4 இன்ச் அளவில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன்.
எப்போவுமே துணியை வந்து கிராஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது, அதே மாதிரி நம்ம நெக் பீஸையும் இழுக்கக்கூடாது, மெயின் கிளாத்தையும் இழுக்கக்கூடாது. நம்ம இதெல்லாம் இழுத்து ஸ்டிச் பண்ணோம்னா அதனோட ஷேப் வந்து இப்போ ரவுண்டு ஷேப்பாக இருக்கிறது அது ஒரு மாதிரி ஷேப் வந்து மாறி போயிடும். அது எக்ஸாக்டாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கிடைக்காது. அதனால் துணியை எக்காரணத்தை கொண்டும் இந்த கர்வாக இருக்கிறதெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் இழுக்கவே கூடாது. பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக இந்த கர்வ் வர இடத்துலலாம் நம்ம குட்டி குட்டி ஆர்காத் போட்டு எடுத்துடலாம். இதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணி நம்ம அந்த 1/4 இன்ச் அளவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம அதை ஹெம் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சை வந்து பிரித்து விட்டுடலாம். இப்போ நான் மிஷின்லேயே ஸ்டிச் போட்டுடுறேன், அப்போ தான் ஹெம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் துணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ரொம்ப இழுத்து பிடிச்சிங்கன்னா அதனோட நல்லா நீட்டாக திரும்பி கொடுக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான், பாருங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீழே மட்டும் ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து அதை மடித்து திருப்பிட்டா பேக் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு. இப்போ வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவும் அதே சேம் கான்செப்ட் தான், அதுவும் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிட்றேன். இப்போ இந்த மாதிரி லைனிங் வச்சுட்டு கீழேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 3 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் 3 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் போடுறவங்களுக்கு இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். பட் இந்த அக்கா வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு அவங்களோட அளவுலேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு வாட்டி வச்சு பார்க்கலாம் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்குமான்னு. ஜஸ்ட் இப்படி வச்சு ட்ரா பண்ணி பார்க்குறேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸ் நமக்கு தேவை, அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் கேன்வாஸ் ஒன்று எடுத்துக்கலாம். கொஞ்சம் அளவு வந்து நம்ம வச்சுருக்க துணியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாக இருக்க மாதிரி ஒரு பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வச்சு பார்த்தேன், எனக்கு துணி வந்து பத்தலை, பேப்பர் வந்து பத்தலை, அதனால் நான் வேறு பேப்பர் எடுத்திருக்கேன். எப்படியோ வச்சு பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை. அப்புறம் பெரிய பேப்பராக ஒன்று எடுத்திருக்கேன், 2 பேப்பராக எடுத்திருக்கேன் 2 ஸ்லீவ்க்காக. இந்த மாதிரி இதை ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இது இந்த ஃபோல்டிங்கில் இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக என்ன அளவு இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம். கீழேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அப்புறம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 விட ஒரு பாயிண்ட் அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது, மார்க் பண்ணி இப்படி கர்வாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கேன். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் தள்ளி நான் கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்புறம் அளவு வந்து கம்மியாகும், அதனால் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தம் இதில் நமக்கு 2 பீஸ் இருக்குது, 2 ஸ்லீவ்க்கு. இப்போ ஒன்று மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெயின் கிளாத் இவ்வளோ தான் இருக்குது, அதை கரெக்டாக அப்படியே 4 மடித்து 2 ஸ்லீவ்க்கு நான் எடுத்துக்கிறேன். நமக்கு எந்த பக்கம் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம துணியை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு மெயினாக வந்து எப்போதும் ஸ்லீவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் நல்லாயிருக்கும். இந்த வேர்ட்டிக்கலாக இருக்கிறது வந்து ஸ்லீவ் வந்து ரொம்ப கை ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி காட்டும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி நம்ம எந்த டிசைன்ஸாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
நான் இப்போ அது மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மெயின் கிளாத் மேலே லைனிங் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கெட்ட பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கீழே வந்து நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அதனால் 1/2 இன்ச்சை வந்து ஸ்டிச் போட்டுட்டு இந்த ட்ரையாங்கிள் வர இடத்துல மட்டும் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே வரும்போது 1/4 இன்ச்சில் நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது முடிக்கும் போது திரும்ப 1/2 இன்ச்சில் நம்ம முடிக்கணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு இடம் கிளாத் விட்டுருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம அதை கொஞ்சம் விட்டால் கூட துணி வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடும். இந்த இடத்துலலாம் நான் குட்டி குட்டி ஆர்காட் போட்டு இதை டர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த கார்னரில் மட்டும் சீம் ரிப்பரை வச்சு அதை டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுறேன் இந்த கார்னரை. அவ்வளோதான், திருப்பியாச்சு. இப்போ இந்த எட்ஜில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த எட்ஜிலேயே ஸ்டிச் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பேக்கில் திருப்பி சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கேன்வாஸ் வச்சுக்கலாம். வச்சு 1/4 இன்ச் அளவில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக்கில் ரெடி பண்ண சேம் ப்ராசஸ் தான். இப்போ இதை அப்படியே உள் பக்கமாக திருப்பிட்டு நல்ல பக்கத்தை வெளியே எடுத்துடலாம். கை விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா நீட்டாகிடும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நான் ஏன் கட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம மாற்றி எதாவது எக்ஸ்ட்ரா துணி எதாவது கட் பண்ணி போடும் தான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ இந்த ஓரத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு இந்த 2 பக்கமும் நல்ல துணி தான் இருக்குது. எது உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கோ அதை வந்து ஃப்ரண்டில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக இந்த மாதிரி சென்டராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, இதை நான் வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு. பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப லென்த் போயிட்டால் நல்லா இருக்காது. அவங்க இவ்வளோ தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு சைடில் மட்டும் நான் இந்த பின் குத்திக்கிறேன், துணி விலகாமல் இருக்க. இப்போ இதை அப்படியே கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டிச் வந்து 2-3 வாட்டி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிக்கும் போதும் அதே மாதிரி பண்ணணும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்படியே கொடுத்தா ரொம்ப ப்ளெயினாக இருக்குது. அதனால் கீழே வந்து நான் பீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுவும் உங்களுக்கு இப்போ எப்படின்னு காட்டுறேன். இப்போ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கிளாத் மட்டும் வச்சுட்டு மற்ற எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம்.
எனக்கு ஒரு 1/2 இன்ச் இருந்தால் ஓகேவாக இருக்கும். அப்போ நமக்கு ஓவர்லாக் பண்ணது கரெக்டாக இருக்கும். அதனால் அது மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவில் தான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஸ்லீவ் இந்த மாதிரி மடித்து போட்டால் இந்த மாதிரி நல்லா நீட்டாக வரணும். ஓகேங்களா? இதான் ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்லீவோட எண்டில் வந்து இந்த 3mm பீடு எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் த்ரெட் வந்து கோர்த்து எடுத்திருக்கேன். இந்த எண்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சிம்பிளாக நல்லா நீட்டாக இருக்கும். அவங்க வந்து ஆஃபீஸ் வியர் இருக்கனால இந்த மாதிரி போதுன்றதுனால இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுலேயே நம்ம ஹேங்கிங்ஸ் மாதிரி தொங்குற மாதிரி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆஃபீஸ்க்குன்றதுனால இந்த மாதிரி போதும்னு டிசைட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பீடு மட்டும் எடுத்து அப்படியே ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று அப்படியே கோர்த்து எடுத்தாலே உங்களுக்கு நல்லா நீட்டாக அந்த எண்டில் கிடச்சிரும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு பீடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 2-3 பீடுக்கு இடையில் ஒரு நாட் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். அப்போ அந்த பீடு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், ஒரு பீடு வந்து கோர்த்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி அந்த பீடை விட்டு ஒரு பாயிண்ட் அளவுக்கு தள்ளி ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த கர்வ் எண்டு வரலும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஹேங்கிங்ஸ் வைக்கிறதும் சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி தான் நீங்கள் அதுவும் ரெடி பண்ணுவீங்க. இதே மாதிரி நான் ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உள்ள ஓவர்லாக்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவை கரெக்டாக இந்த ஷோல்டரோட சென்டரில் வச்சுட்டு துணி அப்படியே கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படி வேணுமோ நமக்கு வச்சுக்கிட்டு துணியை இந்த மாதிரி நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விட்டு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எண்டு வரல நம்ம முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 1 இன்ச் முன்னாடியிலேருந்தே நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக விட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஒரு 1 இன்ச் முன்னாடியே நம்ம பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச் அளவில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். துணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்லீவ்க்கு ஏற்ற மாதிரி பாடி போர்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கர்வாக இருக்க இடம் மட்டும் கொஞ்சம் சுருக்கம் தெரியும் உங்களுக்கு. அதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டா கம்ப்ளீட் ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான், நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவையும் நம்ம வந்து ஓவர்லாக் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. நம்ம நீட்டாக அயன் பண்ணிக்கிட்டால் நமக்கு நீட்டாக கிடச்சிரும். இப்போ நான் எல்லாம் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ சைடில் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் எத்தனை ஸ்டிச் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். நான் மேக்ஸிமம் ஒரு 4 ஸ்டிச் வரைக்கும் போடுவேன். அதை நான் இப்போது சைடில் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து அன்இவனாக இருக்கும். அதை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவில் தான் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டோம்னா ஃபினிஷிங் நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். நான் எப்போதும் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸாக்டாக நான் கட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டாலும் எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம அதை வந்து ஆல்ட்ரு பண்ணதுக்கு அந்த துணி இருக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், எனக்கு தேவையான ஸ்டிச்சை போட்டுட்டேன். இந்த மாதிரி துணி இப்படி திருப்பிக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை தேவையான அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம அன்இவனாக இருக்கிறத நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாக வந்துருச்சு. லைட்டாக ட்ரிம் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஓவர்லாக் பண்ணிவிட்டேன். அந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடும்.
இதை வந்து நான் நெக்கில் வந்து இந்த பீட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது. பீட்ஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதில் வச்சு காமிச்சிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.